1973 சென்னை திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து நடிப்பிற்கான சான்றிதழ் பெற்றார். நடிப்பின் மீது அலாதி பிரியம் கொண்ட இவர், இதனால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தூக்கத்திலேயே நினைத்துக் கொண்டே இருந்தவர். ஆரம்ப காலத்தில் அலுவலக உதவியாளராகவும் டைபிஸ்டாகவும் இருந்தவர். மூட்டை தூக்கும் போது ஒரு மூட்டைக்கு 10 பைசா சம்பளம் வாங்கியவராம். பெங்களூரில் நடத்துனருக்கான தேர்வெழுதி உரிமம் பெற்றவர். 1970 பணியில் ஓட்டுநர் ராசா பகதூருடன் காலை 6 மணி முதல் 2 மணி வரை வேலை. ஓட்டுநர் பகதூர் வீட்டிற்கு சென்று மாலையில் பெங்களூர் போக்குவரத்து சேவையால் நடத்தப்படும் நாடகங்களுக்கு ஒத்திகை பார்ப்பதுடன் எப்பொழுதும் சினிமாவை பற்றிய பேச்சு மற்றும் நினைப்புதான் இன்றைய சூப்பர் ஸ்டாரான அன்றைய சிவாஜிராவ் அவர்களுக்கு. மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நாடகங்கள் நடக்குமாம். 25 நாடகங்களுக்கு மேல் நடித்துள்ள இவருடன் இருந்த நண்பர்களாக நடத்துனர், ஓட்டுநர் இவர் சினிமாவில் ட்ரை செய்யலாமே என்றனர். ஆனால் சிவாஜிராவ் அவர்களுக்கோ யாரிடமும் உதவி கேட்க மனமில்லை. அழகு இல்லை, சினிமா பின்புலம் இல்லை, நான் நடத்துனர் என்றால் வாய்ப்பு தருவார்களா என்ற பல கேள்விகளுடன் நண்பர்களின் ஆலோசனை பெயரில் திரைப்பட கல்லூரியில் சேர முடிவெடுத்த போதும் பயம். திரைப்பட கல்லூரியில் சேர முடியாவிட்டால் பாதுகாப்பாக இருக்கும் நடத்துனர் வேலையும் போய்விடுமோ என்ற சிக்கல். நடத்துனர் பணியை விடவும் விருப்பமில்லை. அதனால் சாதாரண விடுப்பு, அங்கீகரிக்கப்படாத விடுப்பு எடுத்து திரைப்பட கல்லூரியில் பயிற்சி பெற்று பட்டமும் பெற்றார். இவரின் ஸ்டைலிற்காக இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களால் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவரின் முதல் படம் அபூர்வன் ராகங்கள். சிறிய வேடம்தான். பிறகு கிடைத்த ரோலிற்கு ஸ்கோர் செய்தார் ரஜினி அவர்கள். இப்படம் வந்தபோது த இந்து பத்திரிகையின் ஒரு விமர்சனம், புதுமுக நடிகர் ரஜினி அவர்கள் கண்ணியமாகவும் மற்றும் அனைவரும் ஈர்க்கும் வகையில் நடித்துள்ளார் என்றும் வெளியானது. பிறகு பெரிதாக வாய்ப்பில்லாத போது வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்தார். தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களுடன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த போது கமல்ஹாசன் அவர்கள் கூறினாராம், நாம் இது போன்று இனி சேர்ந்து நடிக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் திறமையினால் வேறு பாதையை தேர்ந்தெடுங்கள் என்றாராம் கமல்ஹாசன் இவரை ஹீரோவாக்கவும் அன்றைய நாளில் இயக்குனர்கள் யாரும் பெரிதாக முன்வரவும் இல்லை. ரஜினி அவர்களும் விட்டப்பாடில்லை. ஹீரோவாக நடிக்க தொடங்கிய படம் முள்ளும் மலரும், 6 to 60 வரை போன்ற படங்கள். பில்லா படம் இரட்டை வேடம், ரொமான்டிக் ஹீரோவாகவும் ஒரு வில்லத்தனமான மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் மக்கள் ரசிக்கக்கூடிய படமாகவும் அமைந்தன. பில்லா முரட்டுக்காலை அதிரடியாய் அமைந்து, முரட்டுக்காலை படத்தில் வரும் பொதுவாக எம் மனசு தங்கம் என்ற பாடல் அனைவராலும் இன்று வரை ரசிக்கப்பட கூடிய பாடலாகவும், இது கமர்ஷியல் ரீதியான படங்களாகவும் அமைந்தன. ரஜினி அவர்களின் குரு பாலச்சந்தர் அவர்கள் என்றாலும் புவனா ஒரு கேள்விக்குறி. இது SP முத்துராமன் அவர்களின் படம். இப்படம் ரஜினி அவர்களின் அடுத்த கட்ட நகர்விற்கான படமாய் அமைந்தன. கிடைத்த சின்ன சின்ன கேரக்டர், பெரிய வாய்ப்பு என்று எதையும் விடவில்லை. தன்னால் முடிந்த அளவு ஓடிக்கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் சம்பளம் எவ்வளவு பேசுவது என்று கூட அவருக்கு தெரியாமல் ஏதாவது பேசி குழப்பம் வந்துவிடக்கூடாது என்றும் நினைத்தார். எப்படியும் சினிமா துறையில் ஜெயித்துவிட வேண்டும் என்று திரைக்களத்தில் போராடினார். திட்டவட்டமாக எதுவும் தெரியவில்லை என்றாலும் பயணித்து கொண்டே இருந்தார். 1976 பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் தெலுங்கில் அறிமுகமானார். 1977 15 படங்களில் கிடைத்த அனைத்து கதாபாத்திரங்களிலும் தன்னை தக்க வைத்து கொண்டே இருந்தார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதே வருடத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். கன்னட சூப்பர் ஸ்டார் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட டாக்டர் ராஜ்குமார் அவர்கள், இவரை அன்னவரு என்றும் அன்புடன் அழைப்பதுண்டு. 1977 கிரிக்கன்யே என்ற படத்தில் அவருடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போது தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடுத்த நாள் படப்பிடிப்பு வாய்ப்பு கிடைத்தவுடன் பெயர் ஆனந்தம். அன்னவருடன் நடிக்கப் போகிறோம் என்ற ஆனந்தத்தில் ஒரு துளி தூக்கமும் வரவில்லையாம். பார்ப்பவர்களிடமெல்லாம் நான் அன்னவருடன் நடிக்கப் போகிறேன் என்ற பெருமை வேறு. திரையில் பார்த்து மனமகிழ்ந்து விசிலடித்த அந்த ராஜ்குமார் அவர்களை நேரில் பார்த்தபோது ஒரு கணம் கண்ணிமைக்காமல் பார்த்து நின்றாராம். அப்படத்தின் தயாரிப்பு நிர்வாகி ஒருவர் வந்து கடைசி நிமிடத்தில், நீங்கள் நடிக்க முடியாது, உங்கள் வேடத்தில் வேறு ஒருவர் நடிக்கப் போகிறார் என்றும் நீங்கள் இங்கிருந்து உடனடியாக கிளம்பலாம் என்ற செய்தியை சொன்னபோது தலையில் இடியை இறக்கியது போல் இருந்ததாம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. அவ்வளவுதான். வருத்தத்துடன் அவ்விடத்தை விட்டு வெளியேற சென்ற
மறுகணம் ராஜ்குமார் அவர்கள் அழைத்தார். தம்பி, நீங்கள் வலுக்கட்டாயமாக இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் வருத்தமடையாதீர்கள். நீங்கள் நிச்சயம் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவீர்கள். மிக நீண்ட உயரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் நேசிக்கப்படும் நடிகராக வருவீர்கள். கால்ஷீட் தர முடியாமல் திணறும் காலம் நிச்சயம் வரும். நானே உங்களிடம் கால்ஷீட் கேட்டு வருவதற்கும் வாய்ப்புண்டு. துளியும் மனம் கலங்காமல் சென்று வாருங்கள் என்று ஆறுதல் கூறியதுடன் நெற்றியில் திலகமிட்டு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி வழி அனுப்பினாராம் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள். அவரின் ஆசையுடன் வெளியே வந்த அந்த நடிகர் தான் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவராலும் ரசிக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆண்டுகள் பல ஆனாலும் இன்னும் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்திலேயே திகழ்கிறார். காலங்கள் கடந்தன. கன்னட சூப்பர் ஸ்டார் அவரின் மகன் நடித்த அப்பு என்ற படத்தின் வெற்றி விழாவிற்கு தலைமை தாங்க ராஜ்குமார் அவர்களே நேரடியாக டைம் கேட்க வந்தாராம் சென்னைக்கு. விழாவிற்கு சென்ற ரஜினி அவர்களும் தலைமை தாங்கி பாராட்டினார். ரஜினிகாந்த் நான் அவரது பள்ளி என்கிறார். ஆனால் நான் அறிமுகம் செய்த ரஜினி அவர் இல்லை. நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர் தனது சொந்த தகுதி பலம் மூலம் பரிணாமம் அடைந்திருக்கிறார். நான் அவருக்கு வாய்ப்பு மட்டுமே அளித்தேன். நான் இவ்வுலகிற்கு அவரை வெளிப்படுத்தினேன். அதன் வழியே சென்று அவர் வெற்றி கொண்டார் என்று பெருமையாக கூறுகிறார் தனது மாணவன் ரஜினி அவர்களை பற்றி பாலச்சந்தர் அவர்கள். ரஜினி அவர்களுடன் நடித்த நடிகர் நடிகைகள் பலர் கூறுவது ரஜினி அவர்கள் எந்த விதத்திலும் மாறவில்லை, அப்படியே தான் இருக்கிறார். பணமும் புகழும் எந்த விதத்திலும் அவரை பாதிக்கவில்லை என்றே பெருமையாகவே கூறுகின்றனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.